ஸ்கூலுக்கு ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ 3 வயசு 4 வயசு இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் சேர்ப்பீங்க. ஸோ நான் வந்து என் பையனுக்கு 2.5 வயசுலேயே வந்து எழுத்து கொடுத்தேங்க. அந்த எழுத்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தேன்னா, நான் வந்து குச்சியோ பென்சிலோ அதுமாதிரி எதுவுமே கொடுக்கலங்க. ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். ஆனால் குழந்தைங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. வேகமாக குழந்தைங்க ஈஸியாக பழகுவாங்க. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு லைன் கொடுக்குறீங்க. இப்படி லைன் கொடுக்குறீங்கன்னா இப்படி லைன் இருக்கும். ஸோ அந்த லைனவே அந்த குழந்தைய இப்படி தண்ணியில் தொட்டேவும் இந்த லைன் போடு, இந்த மாதிரி இப்படி போடு அப்படின்றப்ப அது ஜாலியாக அது கேம் மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்க ஈஸியாக அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து பழகுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஜாலியாக பண்ணுவாங்க அவங்க. வேகமாகவும் குழந்தைங்க அந்த எழுத்தை பழகிடும். என் பசங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க, என் பசங்க ஸ்லேட்டில் வச்சு இந்த தண்ணியில் தான் இங்கே உண்மையிலே வேர்டு எல்லாமே பழகினாங்க. ஆனால் நான் சரி நம்ம தமிழ் வேர்ட்ஸ்னா சரி, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஹிந்தினா சரி, ஹிந்தி வரைக்கும் கூட சொல்லுங்களேன். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் இந்த மாதிரி தண்ணியில் தான் அந்த ரைட் ப்ராக்டிஸ்னு கொடுத்தேன். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஹேண்ட் வந்து வலிக்காது, ஈஸியாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்களும் நல்லா ஈஸியாக ஆர்வப்படுத்தி படிப்பாங்க. ஜாலியாக இருக்குது இந்த கேம் அப்படின்ற மாதிரி அவங்க படிப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்க அப்படி எழுதாமல் பழகாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு புஷ் பண்ணாதீங்க. அவங்க போக்கிலே போய்க்கு அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டாக நீங்கள் பிஹேவ் பண்ணி கொண்டு வாங்க. அவங்கள அழகாக கொண்டு வந்துடலாம். இதுலேயே அந்த குழந்தைங்க குட்டி குட்டியாக அந்த லைன் போடு, இப்படி லைன் போடு அப்படின்னா அந்த குழந்தை பக்கத்தில் லைன் இப்படி போடும். திருப்பி நீங்கள் அதே லைன் போடு அப்படின்னா நான் போகிற மாதிரி போடு அப்படின்றப்ப நீங்கள் அந்த மாதிரி லைன் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அழகாக குட்டி குட்டியாக அந்த லைன் வந்து போடுவாங்க. இப்போ பாருங்களேன், நான் வந்து இப்போ ஃபுல்லாக அழைச்சிட்டு என் பையனவே போட சொல்வேன். தம்பி நம்ம போட்டாமல் போடுங்க, லைன் போடுங்க அப்படின்னா அந்த லைன் போடுவாங்க. அப்படியே திருப்பி அந்த லைன் போடுறப்ப சின்ன பேசிக்கில் தாங்க வரணும். குழந்தைங்க எடுத்தோடனே நம்ம ஆனவன் எழுதுவாங்கன்னுலாம் இல்லை. அவங்க சின்ன இந்த மாதிரி கோடு போடு, லைன் போடு, இந்த மாதிரி போடு, இந்த மாதிரி கிராஸாக போடு, இப்படி சொல்லிக் கொடுங்க. இப்படி போடு பாப்பா, இப்படி போடு தம்பி அப்படி சொன்னிங்கன்னா அந்த குழந்தைங்க ஈஸியாக அழகாக அவங்க எழுதுவாங்க. அப்போ அவங்க ட்ராயிங் அந்த ஹேண்ட் வந்துடும், எழுத்தும் அவங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இது முட்டாள்தனமாக வந்து இருக்கும். பட் குழந்தையோட போனால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க ஈஸியாக பழகுவாங்க, படிப்பாங்க. படிப்புக்கு ஆர்வமே அவங்களுக்கு வரும். ஸோ அதை தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி அனுபவம் டிஃப்ரெண்ட்டான அனுபவம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என் பையனுக்கு நான் இப்படி தான் எழுத்தவே கொண்டு வந்தேன். 2 பசங்களுக்குமே நான் இந்த மாதிரி தான் எழுத்தை கொண்டு வந்தேன். நான் ஸ்லேட்டில் ஒன்று அவங்க எழுத மாட்டிட்டாங்க. அவங்க வந்து போர் அடிக்கும், இல்லைன்னா அந்த கை வலிக்கும், போங்க மம்மி அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறப்ப அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. வேகமாகவும் பிக்கப் ஆனாங்க. அந்த எழுத்தை வேகமாக எழுதி பழகுனாங்க. அது தமிழ்னா சரி, இங்கிலீஷ்னா சரி, அந்த வேர்டு அவங்க அப்படியே அழகாக எழுதி பழகுவேன். ஏன்னா இப்படி போடு, இப்படி லைன் கொடுத்து இப்படி போடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் பக்கத்து தம்பி அம்மா போகிற அப்படி போடு, திருப்பி நீ அதே மாதிரி ஒரு லைன் போடு அப்படின்னுவேன். திருப்பி அது பக்கத்துலேயே அதுக்கு நேரம் இப்படி போடு, திருப்பி அப்படி இந்த மாதிரி வேர்டு தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தேங்க. ஸோ அவங்க குழந்தைங்க சொல்லி கொடுத்துங்க. உங்கள் குழந்தைங்க ஈஸியாக பழகிடுவாங்க, ஈஸியாக படிப்பாங்க.